விண்ணில் போகும் பறவைகளாய் நீயும் நானும் பிரிந்திடலாம் உலக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் தான். சண்டே ஸ்பெஷல் இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஆட்டு அதுக்கு இது காமிக்கலாம். இன்னைக்கு வந்து ஆட்டு போட்டி எடுத்துருக்கோம். இது வந்து போட்டியும் மீன், அதுக்கப்புறமா வந்து மட்டன், இது மூணுமே இன்னைக்கு எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல். அதை நான் எப்படி செய்யறேன்றது காமிக்கலன்னா நிறைய வீடியோ போட்டேன். குடல் செய்யும்போது மட்டும் நான் காமிக்கிறேன், சாப்பிடும்போது காமிக்கிறேன். அதே மாதிரி பாருங்க, நாங்கள் இப்படி தான் சுத்தனில் போட்டு ஃபர்ஸ்ட் வந்து இதை நல்லா சுத்தனில் போட்டு இந்த தோல் உரிச்சு எடுத்துக்கிறோம். மேலே இருக்கிற பிளாக்காக இருக்கிற போட்டிங்களாம், ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா இருக்கும், கவுச்சி வாசனை இல்லாமல். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடல் க்ளீன் பண்ணுவாங்க. இது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செய்யறேன். வந்து வயிற்றுக்கு நல்லதுங்க. அதே மாதிரி புண்ணு டெலிவரி ஆனவங்க, வயிற்று புண்ணு இருக்கிறவங்க இது சாப்பிட்டா நல்லா அல்சருக்கு நல்லது. வெயிலுக்கு வந்து நல்லா ஹீட்டாக உடம்பா இருக்கிறவங்களுக்கு இது சாப்பிடலாம். அதே மாதிரி உடனே எவ்வளோ ஹீட்டாக இருந்தாலும் பாடி அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீன் குழம்பு கேஸ்லேயே தான் இன்றைக்கி வைக்கிறோம். ஏன்னா வீட்டில் வந்து விறகு காலி ஆகிடுச்சு. சட்டியில் தான் வைக்கிறேன் இன்றைக்கி மீன் குழம்பு. ஏன்னா சட்டியில் வச்சா மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வைக்கிறேன். அதே மாதிரியே பாருங்கள், கழுவியும் வச்சுருக்கேன் மீன். இது என்ன மீனுன்னு கேட்டிங்கன்னா அங்கே பாருங்கள், இது மட்டன். இது நான் ஏன் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன்னா வெளியே வச்சா கெடாமல் ஏதாவது ஒரு மாதம் கொஞ்சம் நம்ம லேட் ஆகுது குடல் க்ளீன் பண்ணுறதுனால. அதனால் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வைக்கிறோம். அவ்வளோதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் செஞ்சிட்டோம். செஞ்சு ரொம்ப டயர்டாகிட்டேன், பசிக்குது, 1 மணி ஆயிடுச்சு, சாப்பிட போகிறோம். சண்டே இன்னைக்கு எங்கள் வீட்டில் நான் என்னென்ன செஞ்சுருக்கேன், அது எப்படி செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க, ஃபஸ்ட்டு மீன் குழம்பு காமிச்சிடுறேன். இங்கே பாருங்க, நல்லா வந்து ஏரி மீன் இது குழம்பு வச்சாச்சு. நல்லா சட்டியில் பாருங்கள், அது கூட தேங்காய் ஊற்றி நல்லா மீன் குழம்பு வச்சாச்சு. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், மட்டன் வந்து தண்ணி குழம்பு மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து மட்டன் பீஸு தண்ணி குழம்பு மாதிரி வச்சாச்சு. ஏன்னா வந்து தண்ணியாக இருந்தால் தான் மட்டன் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போட்டி. இது வந்து போட்டின்னு சொல்லுவோம், ஆனால் வந்து இது ஆட்டுக்குடல் வந்து இதுவும் செஞ்சாச்சு. சிக்கன் கொஞ்சமாக தான் கிரேவி மாதிரி செஞ்சுருக்கேன். அவ்வளோதான். நம்ம ஒயிட் சாதமும் இங்கே இருக்குது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான். உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேங்க. அதே மாதிரி நாங்களும் சாப்பிட்றோம், நீங்களும் சாப்பிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறோன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள், இல்லைன்னா நானும் போடுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.